கனெக்டிங் வைஃபை. இப்போ கனெக்டட். சூப்பர். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்டட், ரிசீவர் ரெடின்னு வந்துருச்சு. இப்போது பாருங்கள், நான் டெலகிராமை டச்சே பண்ணல. இது எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஃபஸ்ட்டு டைம். நம்ம உழைப்பு பொய்யா போயிடுமா, வீணாக போயிடுமா? ரிசீவர் ஸ்டார்டட் அண்ட் கனெக்டட் அப்படின்னு வந்துடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்டட், ரிசீவர் ரெடின்னு வந்துடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த கனெக்ஷன் சிங்க்ரனைசேஷன் வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம்ல. சரி, இப்போ நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, செக் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். செக்குன்னு போட்ட உடனே ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, இது டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்பிவிடும். ஆனால் டிரான்ஸ்மிட்டரே இப்போ நம்ம இன்னும் இல்லை கரெக்டாக. ஸோ செக் போட்டாச்சு. ரிக்வஸ்ட் ரிசீவ் டெலகிராம் செக் அப்படின்னு வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு டெலகிராம்லேயும் செக்கிங் வாட்டர் லெவல் வந்துருச்சு. சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா செக் பீர் சேனல் இஸ் நாட் ஈக்குவல் டு தி ஹோம் சேனல் அண்ட் சென்ட் ஃபைல். அதாவது டிரான்ஸ்மிட்டரே இல்லையே நமக்கு தான். ரிசீவர் சைட் பக்காவாக ஒர்க்கிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது ஆஃப்னு கொடுப்போம். ஆஃப்னு கொடுத்தா இவர் ஆஃப் ஆகணும். அது ஆகுறாரு பார்க்கலாம். அதெல்லாம் ஆயிடுச்சுன்னா சூப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. இப்போது ஆனுன்னு சொல்லிட்டு கொடுத்து பார்ப்போம். ஆன் கொடுத்தா ஆன் ஆகணும். ஆகவில்லை. ஆயிட்டாரே. டர்ன் ஆன் ஆட்டோமேட்டிக்கலி. வாவ். அப்போ செக்கிங் ஆன் ஆஃப் ரெண்டுமே நடக்குது, மூணுமே நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிசீவர் சைடு பக்காவாக நடக்குது. ரைட்.